ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கோர் எலக்ட்ரிக் ஸ்கூட்டருடைய மேக்னெட்டிக் கோருடைய வைண்டிங் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிற கோருக்கு தெளிவான விளக்கத்தோட அதனுடைய ட்ரான்ஸ் என்ன, அதனுடைய கேஜ் என்ன, எல்லா டீட்டெயிலும் இன்றைக்கி இந்த வீடியோவில் கொடுத்துருக்கேன். இன்றைக்கி நம்ம எடுத்திருக்க கோர் பார்த்திங்கன்னா 51 ஸ்லாட் உள்ள கோர். இதனுடைய எம்எம் வந்து 30 mm. இதுக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய பேப்பர் வந்து 7 mm நோமஸ் பேப்பரு. மின்லெக்ஸ் பேப்பரும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். அதேமாதிரி பேப்பர் வந்து நீங்கள் சைடில் மடிக்கும் பொழுது எவ்வளோத்துக்கு சின்னதாக மடிக்க முடியுமோ அவ்வளோத்துக்கு மடிச்சுக்கணும். அதுக்காக நீங்கள் வந்து கோருடைய கனத்தை விட ஒரு 10 mm கூடுதலாக நீங்கள் பேப்பர் வச்சாலே போதும். அதுபோல் பேப்பரு டாப்பில் நீங்கள் அளவு எடுக்கும் பொழுது கோருடைய விளிம்பு வரை நீங்கள் வந்து அளவு எடுத்துக்கணும். அப்போ தான் பேப்பர் வந்து வைண்டிங் பண்ணும்போது ஸ்டிஃபாக நிற்கும். மடிக்கிறது எவ்வளோத்துக்கு சின்னதாக நீங்கள் மடிக்க முடியுமோ அவ்வளோத்துக்கு நீங்கள் சின்னதாக மடிச்சுக்கணும். நண்பர்களே, நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. அப்போ தான் இது போல் அடுத்தடுத்து நம்ம போடக்கூடிய வீடியோ எல்லாமே உங்களுக்கு தடையில்லாமல் நீங்கள் பார்க்குறதுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். நம்மளை இன்னொரு நீங்கள் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த கோர் மட்டும் இல்லை, எந்த கோருக்கும், அதாவது இந்த மேக்னெட்டிக் கோர் எல்லாத்துக்குமே நீங்கள் கையால் சுற்றும் பொழுது மிஷினில் சுற்றின மாதிரி ஃபினிஷிங் வராது. அதனால் காயிலுடைய எடையும் கூடும், காயிலுடைய லென்த்தும் கூடும். அதனால் எப்போவுமே நீங்கள் வாங்கும்போது கூடுதலாக 1 மீட்ரு 1.5 மீட்ரு எக்ஸ்ட்ரா வாங்கிக்குவாங்க. அப்போது எடையும் கூடும். இப்போ நான் பண்ணிகிட்ருக்க இந்த கோருக்கு நான் வயர் வாங்கும்போது பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு வாங்கும்போது கம்மியாக வாங்கிட்டேன். ரெண்டாவது அது ஜாயிண்ட்டு போட வேண்டி வந்துருச்சு. அப்படிங்கும் பொழுது அதனுடைய லென்த்து எல்லாமே கூடிருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நான் பிரித்த காயில் உங்களுக்கு எடை போட்டு காமிக்கும் பாருங்கள். இதுதான் நான் பிரித்த காயில். இதனுடைய எடை வந்து பார்த்திங்கன்னா 415 கிராம் இருக்குது. ஆனால் லாஸ்ட்டாக நம்ம வந்து அதோட ஜாயிண்ட் போட்டோட வயரோட எல்லாம் வெயிட்டெல்லாம் சேர்த்திங்கன்னா 510 கிராம் வருது. அதனால் எப்போவுமே கூடுதலாக வாங்கிக்குவாங்க. இப்போ நம்ம இதுக்கு எடுத்துருக்க கேஜ் வந்து 26 கேஜி. இந்த 26 கேஜை லென்த்தாக நீங்கள் வந்து அந்த வயரை வந்து ஒரு இதில் கெட்டிக்கோங்க. நீல வாக்கில் அவருக்கு இந்த மாதிரி கம்பில் இந்த மாதிரி கொக்கி மாதிரி கெட்டிக்கிட்டு அதுக்கு நேராக ஆப்போசிட் இருக்கக்கூடிய இன்னொரு ஸ்டிக்குக்கும் இடையில நீங்கள் குறுக்கில் நீங்கள் வந்து வயரை கெட்டணும். 11 வயரை நீங்கள் இழுத்து கட்டணும். இப்படி நீளமாக 11 வயர் நீங்கள் கெட்டினீங்கன்னா அதனுடைய முழு நீளம் பார்த்திங்கன்னா 31 அடி இருக்கும். ஆனால் நீங்கள் அந்த கோர்லேருந்து பிரித்த பழைய காயில் பார்த்திங்கன்னா லென்த்து கம்மியாக தான் இருக்கும். அதனால் இப்போ நான் கொடுத்துருக்க அளவு இந்த கோருக்கு கரெக்டான அளவு. இந்த அளவு நீங்கள் எடுத்தாலே போதும். இதனுடைய எடையெல்லாம் நான் முன்னுக்கூட்டியே கொடுத்துட்டேன். இதே மாதிரி 3 செட்டு நீங்கள் அளவு எடுத்துக்கணும். நம்ம சுத்த போகிறதும் 3 லேயர் தான். அடுத்து ஸ்க்ரீனில் வந்து ஒரு சார்ட்டு காமிப்போம் பாருங்கள். இந்த சார்ட்டில் வரக்கூடிய அளவு தான் நீங்கள் வைண்டிங் வந்து ஒவ்வொரு கோருக்கும் எத்தனை ரவுண்டு சுற்றணும் அப்படிங்கிறது குறிக்கிறது. இதில் வரக்கூடிய நம்பர்ஸ் எல்லாமே ஒவ்வொரு கோர்லையும் எத்தனை ரவுண்டு சுற்றணும் அப்படிங்கிறது. அதேமாதிரி அதுக்கு ஒவ்வொரு நம்பருக்கு மேலே வரக்கூடிய இங்கிலீஷ் லெட்டர்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா அது கிளாக் வைஸில் சுற்றணுமா, ஆன்டி கிளாக் வைஸில் சுற்றணுமா அப்படின்னு குறிக்கிறது. அதே மாதிரி மொத்தம் 3 லேயரு. அந்த 3 லேயரில் வந்து ஒவ்வொரு லேயருக்கும் 5 செட்டு காயில் வரும். ஒவ்வொரு செட்டுக்கும் ஒரு செட்டு 3
கோரில் சுற்றுற மாதிரியும் ஒரு சிலது 4 கோரில் சுற்றுற மாதிரியும் வரும். அதையும் கவனமாக பார்த்துக்கணும். இடையில இருக்கக்கூடிய அந்த பாரு ஹேஷ் அப்படிங்கிற சிம்பிள்லாம் பார்த்திங்கன்னா பாருக்கு அடுத்தாப்பில் 9 ஸ்லாட்டு, அதாவது 9 ஹோல்ஸ் விட்டு அடுத்த ட்ரான்ஸ் சுற்றணும், அடுத்த கோரில் சுற்றணும் அப்படிங்கிற குறிக்கிறதுக்கு தான் அந்த பார் சிம்பிளும் அந்த ஹேஷ் சிம்பிளும். இதில் குழப்பம் இருக்கக்கூடாது. அந்த ஹேஷும் பாரும் 9 ஹோல்ஸ் விட்டு அடுத்த கோரில் சுற்றணும் அப்படின்னு சொல்லி குறிக்கிறதுக்காக வேண்டி தான் அந்த பார் சிம்பிள்லாம் கொடுத்துருக்கேன். இதில் இன்னொரு முக்கியமான விஷயம், இதில் ஹேஷ் சிம்பிள் வர இடங்கள்லாம் பாருங்கள், அதில் வரக்கூடிய கோர்களில் சுற்றக்கூடிய காயில் டைரக்ஷன் எல்லாமே கிளாக் வைஸில் சுற்றுற மாதிரி தான் வரும். எல்லாம் மாறி கிளாக் வைஸ் ஆன்டி கிளாஸ்னு வர்றது எல்லாமே கிளாக் வைஸில். அதனால் அதை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். அதே மாதிரி மொத்தம் 3 லேயர்னு சொல்லியிருந்தேன். இதில் பாருங்கள் 3 கலர் கொடுத்துருக்கு. இந்த 3 கலர் பேட்டர்னு பார்த்திங்கன்னா ப்ளூ, க்ரீன், எல்லோன்னு இருக்கு இல்லையா? இந்த ப்ளூ, க்ரீன், எல்லோ அப்படிங்கிறதெல்லாம் லாஸ்ட்டு நம்ம கனெக்ஷன் கொடுக்கும்போது அதில் கனெக்ட் பண்ணக்கூடிய வயருடைய கலர்ஸு. இந்த கலர் வயர் தான் ஸ்கூட்டருடைய எலக்ட்ரானிக் சர்க்யூட் போர்டுக்கு போகக்கூடிய கலரு. அதனால் இதில் வரக்கூடிய லேயரை எக்காந்த கொண்டு மாற்றிடக்கூடாது. அதில் எப்படி நான் ஃபஸ்ட்டு லேயர் செகண்ட் லேயர் நான் மென்ஷன் பண்ணியிருக்கணும், ப்ளூ, க்ரீன், எல்லோ அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்கணும். இந்த ஆர்டர் படி தான் நீங்கள் சுற்றணும். முதல் லேயரை சுற்றிடுங்க, அடுத்த லேயரு, அதுக்கு அடுத்த லேயர், இப்படி 3 லேயர் நீங்கள் அடுத்தது சுற்றணும். லாஸ்ட் எண்டில் நீங்கள் கனெக்ட் பண்ணும்போது இந்த மாதிரி கலரை நீங்கள் வயரை நீங்கள் அதை கனெக்ட் பண்ணிடணும். ஏன்னா நம்ம கனெக்ஷன் பண்ண போகிறது எலக்ட்ரானிக் சர்க்யூட் போர்டில், அதுலேயும் இதே கலர் வயர் தான் வரும். அதில் கனெக்ட் பண்ணுறதுக்கு அப்போ தான் கரெக்டாக வரும். இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ஈஸியான ஒரு சர்க்யூட் தான். ஆனால் இதில் கொஞ்சம் நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டியது எப்படி எந்த கோர்லேருந்து எப்படி போகுது அதை மட்டும் நீங்கள் பார்த்துக்கணும். ரொம்ப முக்கியமானது அதுதான், வேறு ஒன்றும் இல்லை. ரொம்ப ஈஸியான வைண்டிங் தான். இப்போ ஸ்க்ரீனில் ஒரு படம் வருது பார்த்தீங்களா? இந்த படத்தை நீங்கள் என்ன செய்யுங்க, ஒரு பேப்பர்லையோ வரைஞ்சி வச்சுக்கோங்க, இல்லை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. இதில் இருக்கிற முறைப்படி தான் நீங்கள் வைண்டிங் பண்ணணும், மாற்றி பண்ணிடக்கூடாது. ஸ்டார்டிங் ப்ளூவில் ஆரம்பிங்க, ப்ளூ கலரை ஆரம்பிங்க, அதுக்கு அடுத்த லேயரு, அதுக்கு அடுத்த 3 லேயரும் தனித்தனியாக வைண்டிங் பண்ணுங்கள். ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். இப்போ வைண்டிங் பண்ணலாம். இப்போ வைண்டிங் பண்ணும்போது கோருடைய ஃப்ரண்ட்லேருந்து நீங்கள் பண்ணாதீங்க, கோரை திருப்பிக்கோங்க. கோருடைய பேக் சைட்லேருந்து வைண்டிங் பண்ணுங்கள். ஏன்னா லேயர் வரம்பு பார்த்திங்கன்னா மேலே நம்ம கனெக்ஷன் கொடுக்கும்போது காயிலுடைய கனம் கூடியும். அதுக்காகத்தான் லேயர் எல்லாமே பின்பக்கமாக விட்டுட்டு கனெக்ஷன் கொடுக்குறது முன்பக்கம் கொண்டு வந்துடலாம். சரி, பின்பக்கம் சுற்றும்போது பார்த்திங்கன்னா உங்களுடைய இடது பக்கமாக தான் நீங்கள் காயில் சுற்றிக்கிட்டே வரணும். ரைட்டு லெஃப்ட்டுன்ட்டு சுற்றிக்கிட்டே வரணும். இப்போ நீங்கள் வைண்டிங் பண்ணிக்கிட்டே வரும்போது இந்த ஹேஷ் சிம்பிள் கொடுத்துருந்தேன் பார்த்தீங்களா, அந்த இடம் வரும்போது மட்டும் கொஞ்சம் கவனமாக கிளாக் வைஸில் முடிஞ்சிருக்கா, அடுத்து ஸ்டார்ட் பண்ணும்போதும் அதே கிளாக் வைஸில் நம்ம சுற்றுறோமா, அதையும் நீங்கள் கவனமாக பார்த்துக்கோங்க. அதே மாதிரி 3 ஸ்லாட்டில் நீங்கள் சுற்றி முடிக்கிங்க. அதாவது 3 கோர், இப்போ நான் சுற்றிட்டு இருக்கேன், 3 கோரில் சுற்றுவேன். 3 கோரில் சுற்றி முடிச்சுட்டு அதனுடைய வெளியே வரக்கூடிய லீடு இருக்குது பார்த்தீங்களா, அந்த வெளியே வரக்கூடிய பகுதி தான் ஸ்லாட் 1ன்னு கணக்கு வச்சுக்கோங்க. கோர் என்னாதுங்க, ஹோல்ஸ் 1. உங்களுடைய லெஃப்ட் சைடாக என்னங்க, ஹோல்ஸ் 1, 2, 3, 4ன்னு சொல்லி 9 ஹோல்ஸ் என்னங்க. அந்த 9வது ஹோல்ஸில் நீங்கள் கையில் வச்சுருக்க அந்த வயரோட எண்டை உள்ளே கொண்டு போங்க. 9 ஹோல்ஸ் எண்ணிக்கோங்க, கொண்டு போயிட்டு அதுக்கப்புறவு நான் படத்தில் கிளாக் வைஸில் திருப்ப சொல்லியிருக்கேனா, ஆன்டி கிளாக் வைஸில் திருப்ப சொல்லியிருக்கேனா அப்படிங்கிறத பார்த்து அதே மாதிரி நீங்கள் ரைட்டு அல்லது லெஃப்ட்டு அப்படிங்கிற மாதிரி சுற்றுங்க. நீங்கள் கோரை எண்ணுனீங்க அப்படின்னா உங்களுக்கு குழப்பம் வரும். ஏன்னா அதில் 8வது ஹோல்ஸில் போய் அதை அப்படி திரும்பும்போது உங்களுக்கு குழப்பம் வரும். அதனால் ஹோல்ஸ் எண்ணுங்க, உங்களுக்கு கரெக்டாக வரும். பதினோரு வயரை வச்சு நம்ம வைண்டிங் பண்ணுறதுனால அந்த லேயர் ஒன்றுக்கு மேலே ஒன்றா விழுந்து கனம் கூடிரும். அதனால் அப்பப்போ ஏதோ ஒரு வுட்டன் குச்சை வச்சோ இல்லை சின்ன ஸ்க்ரூட்ரைவர் வச்சோ, நல்ல பாலிஷான புது ஸ்க்ரூட்ரைவர் வச்சோ காயில் குத்தாமல் அப்படியே வச்சு லேசாக அமுக்கி விட்டுக்கோங்க. அப்போ தான் அடுத்த ஸ்லாட்டில் நம்ம போடும் பொழுது நமக்கு கேப்பு கிடைக்கும்.
ஃபஸ்ட்டு லேயரில் செட்டை வைண்டிங் பண்ணி முடிச்சிட்டேன். அடுத்தது அதிலேருந்து காயில் வெளியே வரக்கூடிய பகுதியை ஸ்டார்ட் பண்ணுற பகுதியை நான் எண்ணிக்கிட்டேன். அதிலிருந்து காயில் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய பகுதியை எண்ணிக்கிறேன். அதுக்குள்ளே நான் காயில் உள்ளே கொண்டு போனேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்த ஹோல்ஸ் எண்ணிக்கை 9 ஹோல்ஸு. எந்த ஹோல்ஸில் நான் ஆரம்பிக்கணும் அந்த ஹோல்ஸு 1வது ஹோல்ஸு, எந்த ஹோல்ஸில் நான் கொண்டு போகிறேனோ அது வந்து 9வது ஹோல்ஸு. இதை 9 ஹோல்ஸ் அளந்து அதுக்குள்ளே கொண்டு போயிட்டு ஆன்டி கிளாக் வைஸில் நான் வந்து சுற்ற ஆரம்பிச்சிருக்கேன். பாருங்கள், ஆன்டி கிளாக் வைஸில் நான் சுற்ற ஆரம்பிச்சிருக்கேன். இந்த விஷயத்தை நீங்கள் வந்து கவனமாக பார்த்துக்கணும். இது ஒன்று. அடுத்தது அந்த ஹேஷ் உள்ள இடம் கிளாக் வைஸ் அதை மட்டும் மாற்றிடக்கூடாது, லேயர்களையும் மாற்றிடக்கூடாது. ஆர்டர் படி தான் சுற்றணும். நீங்கள் ஆர்டர் படி சுற்றினா மட்டும்தான் எலக்ட்ரானிக் சர்க்யூட்டு அது வேலையை கரெக்டாக பார்க்கும். உங்களுக்கு அந்த காயிலுடைய வேகமும், அதாவது வண்டியோடைய ஸ்பீடும் கரெக்டாக இருக்கும். அதே மாதிரி அதனுடைய வசமும் கரெக்டாக வரும். இல்லை அப்படின்னா வண்டி வந்து ஸ்பீடு ஏறாது.
இப்போ காயில் வந்து கம்ப்ளீட்டாக நான் சுற்றி முடிச்சிட்டேன். 3 லேயரை சுற்றி முடிச்சிட்டேன். இப்போது டாப் பொசிஷனில் வைக்கும்போது உங்களுடைய இடது பக்கம் உள்ள இருக்கக்கூடிய அந்த 3 லேயரையும் நீங்கள் ஒன்றா சேர்த்து நல்லா ஸ்க்ராட்ச் பண்ணி முறிக்கிருங்க. அந்த முறுக்கின இடத்த நல்லா சால்ட்ரிங் பண்ணிடுங்க. அந்த சால்ட்ரிங் பண்ணுற பார்த்திங்களா, இதுதான் உங்களுடைய இடது பக்கம் இருக்கக்கூடிய 3 லேயரு. அதை நல்லா முறுக்கி நல்லா சால்ட்ரிங் பண்ணிடுங்க. ஸ்க்ராட்ச் பண்ணும்போது நல்லா ஸ்க்ராட்ச் பண்ணிடுங்க. ஏன்னா நீங்கள் முறுக்கக்கூடிய வயருடைய எண்ணிக்கையை வந்து 33 வயரு, அது எல்லாம் சேர்த்து தான் நீங்கள் வந்து ஸ்க்ராட்ச் பண்ண போகிறீங்க. அதனால் எந்த இடத்துல நம்ம வந்து 3 லேயரையும் கரெக்டாக கொண்டு வந்து முடிக்க முடியுமோ அந்த இடத்துல கரெக்டாக 3 லேயர் ஒன்று போல் வச்சுக்கோங்க. மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ண இடத்துல இருந்து நல்லா ஸ்க்ராட்ச் பண்ணி அதை சால்ட்ரிங் பண்ணிடுங்க. சால்ட்ரிங் பண்ணி அதில் ஒரு ஸ்லீவ் போட்டு டம்மி பண்ணிடலாம். உங்களுடைய வலது பக்கம் இருக்கக்கூடிய லீடில் தான் வரக்கூடிய லைனில் தான் நம்ம கலர் வயரை கனெக்ட் பண்ண போகிறோம். ப்ளூ, க்ரீன், எல்லோ 3 கலர் வயர் எடுத்துக்கோங்க. அந்த வயரை அந்த லேயரில் வச்சு கனெக்ட் பண்ணிடுங்க. ஸ்லீவ் எல்லாமே எஃப் கிளாஸ் ஸ்லீவ் யூஸ் பண்ணுங்கள். அதுபோல் ஸ்க்ராட்ச் பண்ணும்போது ஒவ்வொரு வரை நீங்கள் ஸ்க்ராட்ச் பண்ணும்போது கரெக்டாக ஸ்க்ராட்ச் பண்ணுங்கள். எதுலேயே வந்து எனாமல் இல்லாத அளவுக்கு பார்த்துக்கோங்க. ஏன்னா எனாமல் இருந்துச்சு அப்படின்னா அந்த ஒரு லேயரு, அந்த ஒரு லீடு மட்டும் நமக்கு லாஸ்ட்டு முறுக்கும்போது கரெக்டாக கண்டினியூட்டில் வராது. நல்லா ஸ்க்ராட்ச் பண்ணிக்கோங்க. பண்ணி முடித்து சால்ட்ரிங் பண்ணும்போது அந்த 11 வயர்லையும் நல்லா ஈயம் பட்டிருக்கா அதையும் கொஞ்சம் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க சால்ட்ரிங் பண்ணும்பொழுது. இப்போ பாருங்கள், நான் வந்து ஃபஸ்ட்டு ப்ளூ கலர் வயரை அதில் எடுத்து அதை சால்ட்ரிங் பண்ணிக்கிட்டு இருக்கேன். சால்ட்ரிங் பண்ணும்போது எல்லா வயர்லேயும் கரெக்டாக பட்டிருக்கா அதையும் கொஞ்சம் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு அதில் ஒரு எஃப் கிளாஸ் ஸ்லீவ் போட்டுக்கோங்க. பண்ணிவிட்டு பெரிய ஸ்லீவ் போட்டுறாதீங்க, சின்ன ஸ்லீவை போடுங்க. லீடு எல்லாம் கொடுத்து முடிச்சாச்சு. கெட்டும்போது நல்லா டைட்டாக கட்டிக்கோங்க, லூஸாக கட்டாதீங்க, நல்லா டைட்டாக கட்டிக்கோங்க. கெட்டி முடிச்சுட்டு அந்த லீடுக்கு போட்டிருக்க இடங்கள் வந்து கனம் கூடுதலாக தெரிஞ்சிச்சு அப்படின்னா ஒரு நைலான் சுற்றில் வச்சு லேசாக தட்டி விட்டுக்கோங்க. தட்டும்போது காயில் மேலே ஒரு இடத்துல தட்டக்கூடாது. தட்டும்போது அதை அப்படியே கீழே ஒரு உட்டை கீழே வச்சு தட்டினீங்க அப்படின்னா ஈவனாக மேலேயும் கீழேயும் ஒரே நேரத்தில் ப்ரெஷர் ஆகி கனம் வந்து ஒரே ரொம்ப கனம் வராது. கெட்டும் போது நல்லா டைட்டாக கட்டிக்கோங்க.
நண்பர்களே, இவ்வளோ நேரம் நம்ம வீடியோவை பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் எனக்கு என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஃபுல் டீட்டெயில் கொடுத்துருக்கேன் நம்புகிறேன். இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க.